இது வெறும் மண் மட்டுமல்ல, இது ஒரு வாழும் வரலாறு. இதில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் கதைகள் புதைக்கப்பட்டுள்ளன. அந்தக் கதைகள் அங்கு விவசாயம் மனித நாகரிகத்திற்கு இயற்கையின் பரிசாக இருந்தது. இரசாயன காலத்திற்கு முன்பு விவசாயம் இயற்கையுடனான போர் அல்ல, அன்பின் மொழியாக இருந்தது. வேத காலம் கிமு 1500 இருந்து 200. வேத காலத்தில் விவசாயமானது பஞ்சபூதங்களான பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவற்றின் சமநிலையை சார்ந்திருப்பதாக கருதப்பட்டது. பஞ்சம காப்பூத கோட்பாடு விதை முளைப்பதில் இருந்து பயிர் அறுவடை வரை ஒவ்வொரு செயல்முறையையும் இயற்கையோடு இணைத்துவிட்டது. வேத நூலான கிருஷி பராசராவில் மழைக்கால முன்கணிப்பு, ஏர் உழுதல், கால்நடை வளர்ப்பு மற்றும் விதையின் தரம் ஆகியவற்றை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. விருட்ச ஆயுர்வேதத்தில் நாற்று நடுதல் மற்றும் பயிர்களில் ஏற்படும் நோய்களுக்கான மேலாண்மையின் இயற்கை முறைகள் பற்றி பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த நூல்கள் விவசாயத்தை அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைக்கும் சங்கமாக மாற்றுகின்றன. அங்கு செய்யப்படும் ஒவ்வொரு செயலிலும் சமநிலையும் மரியாதையும் அடங்கியிருக்கின்றன. இடைக்காலம் கிபி 200 1200 இடைக்காலத்தில் இந்திய விவசாயம் பெரிய கட்டுமான திட்டங்களை கண்டது. உதாரணமாக தமிழ்நாடு மாநிலத்தில் காவிரி ஆற்றின் மீது கட்டப்பட்ட கல்லணை, இது 1 மற்றும் 2ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் கட்டப்பட்டது. அதன் நீர் இன்றும் பாய்கிறது. அணைகளும் கால்வாய்களும் விவசாயத்திற்கு நீயான நீர் விநியோகத்தை இணைத்தன, எந்த மின்சார மோட்டா அல்லது குழாய்களும் இல்லாமல். அக்பரின் ஆட்சியில் நிலம் பயிர் வாரியான பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. நெல், கோதுமை, கம்பு என ஒவ்வொரு விதமான பயிருக்கும் தனித்தனியான மண்டலங்கள் உருவாக்கப்பட்டன. இந்த முழு செயல்முறையும் இயற்கை நீர்ப்பாசனம், மாட்டுச் சாணத்தாலான உரம் மற்றும் சுழற்சி முறையிலான விதை ஆய்வை அடிப்படையாக கொண்டு அமைந்திருந்தது. பிரிட்டிஷ் ராஜ் 1757 இருந்து 1947. பிரிட்டிஷ் ஆட்சி இந்திய விவசாயத்திற்கு வணிக வண்ணத்தை பூசியது. அவுரி, பருத்தி, அபின் போன்ற பணப்பயிர்கள் ஏற்றுமதி செய்வதற்காகவே பயிரிடப்பட்டன. இயற்கை உரம் மற்றும் விதை சேமிப்பு பாரம்பரியம் பின்னுக்கு தள்ளப்பட்டது. விவசாயிகள் பணப்பயிர்களை சார்ந்திருக்க நேர்ந்தது. நிலத்தின் சுழற்சி முறை பயன்பாடு கைவிடப்பட்டு மண்ணின் வளம் குறைய தொடங்கியது.